அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு. என்னடா எல்லா பதிவுக்குமே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னா, கிட்டத்தட்ட நம்ம பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையை சார்ந்ததாக இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு தெரியும், நிறையா ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறுவது அப்படின்னு சொல்லக்கூடிய பல கேள்விகளுக்கு உண்டான ஒரு பதிலாக நம்மளோட வீடியோஸ் நிறையா இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, என் ஜாதகத்தில் நான் போய் பார்த்தேன்னா எல்லா ஜோதிடருமே சொல்லக்கூடியது வேறு லெவலில் இருக்குது. ஜாதகம்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 வயசுக்கு மேலெலாம் தாண்டிட்டா அவங்க ஜாதகம் தான் டாப்பு. அதாவது ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வருவான் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. ஆனால் என்ன தான் வந்து நான் குட்டிக்காரன் அடித்தாலும் என்னோடய லைஃப்பில் மட்டும் எந்த ஒரு விஷயமே எனக்கு சாதகமாக அமையவே மாட்டேங்குது. என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பல குழப்பங்கள் இருக்குது. அதாவது இதை சாப்பிட்டா வந்து பித்தம் தெளியுமா, இல்லை இதை சாப்பிட்டா பித்தம் தெளியுமா, இல்லை அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் ஏதாவது ஒரு விஷயங்கள் மாறுமா இப்படின்னு சொல்லி பல கேள்விகள் இருக்குது. இதுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக நிறைய பதில்கள் இருக்குது என்கிட்ட. இதுக்கு நிறைய விஷயங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் சொல்கிறேன். அதாவது இந்த மாதிரியான யோகம்லாம் இருக்குது. சில ஜோதிடர்கிட்ட போனீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த மாதிரியான யோகம்லாம் இருக்குது, நல்ல சூப்பரான ஒரு யோகம் இருக்குது, வாழ்க்கையில் சூப்பராக வெற்றி பெறலாம், நல்ல எல்லா விஷயங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே அந்த ஜாதகருக்கு நிறைய விஷயங்கள் வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதற்குண்டான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றது, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான காரணமாக இந்த 2 விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. உங்களோட ஜாதகத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வக்ரமான கிரகங்களை நீங்கள் பார்க்கணும். வக்ரம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, வக்ர புத்திக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. ஸோ வக்ரம் அப்படின்னா பின் அப்படின்னு அர்த்தம். அதான் பின் புத்தின்னு சொல்லி சொல்லுவோம் வக்ரம்னா. ஸோ அப்போ பின்னோக்கி சொல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ கிரகங்கள் பின்னாடி சுற்றுதா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த கிரகம் வேகமாக போகும்போது இந்த கிரகம் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். அப்போது இந்த வக்ர கிரகங்களை வந்து கொஞ்சம் நம்ம ஆழமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அஸ்தமனம் ஆகக்கூடிய கிரகங்களையும் கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அஸ்தமனம் எப்போ ஆகும் அப்படின்னா, சூரியனை ஒட்டி கிரகங்கள் போகும்போது ஆகும். அதுவும் வந்து அந்த ஒரு 5 கிரகங்கள் தான் அஸ்தமனம் ஆகும். ராகு கேது ஆகாது. சூரியன் தான் வந்து அஸ்தமனம் பண்ணுறதுனால சூரியன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி சில கிரகங்களுக்கு மட்டும்தான் அந்த அஸ்தமனம் ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்குது. சனியாக இருக்கட்டும், சனிக்கோளாக இருக்கட்டும், புதன் கோளாக இருக்கட்டும், சுக்கிரனாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில கோள்களுக்கு மட்டும் இந்த அஸ்தமனம் ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அப்போ அப்படின்னும்போது இந்த சுக்கிரனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் பெரிய, அதாவது பண ரீதியான ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு க்ளோத்திங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது சுக்கிரன் தான். இந்த மாதிரி சுக்கிரனுக்கு உண்டான காரகத்துவம் என்னென்னவோ அந்த காரகத்துவம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் அந்த ஜாதகருக்கு கிடைக்காது அஸ்தமனம் ஆச்சுன்னா. அப்போ நம்ம 2 விஷயத்தை வந்து ஜாதகத்தில் அடிப்படையாக பார்க்கணும். அதாவது ஜாதகமே சூப்பர் டாப் அப்படின்னா இந்த விஷயத்தை அவங்க கவனித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போது இந்த அஸ்தமனம் ஆகக்கூடிய கிரகமும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வக்ரமான கிரகத்திற்கும் சில பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அது எந்த மாதிரியான பலன் அப்படின்னா, ஒரு விஷயத்திற்கு ஒரு மாதிரி அமையும். இப்போ வந்து சர ராசியில் இருக்கா, இல்லை ஸ்திர ராசியில் இருக்கா, இல்லை உபய ராசியில் இருக்கா அப்படின்றதுக்கு தகுந்தாற் போல் எந்த இடத்துல அந்த சுக்கிரன் இருக்குது, இப்போ பாதிக்கப்பட்ட சுக்கிரன், அஸ்தமனமான சுக்கிரன் எந்த ராசியில் இருக்குது அப்படின்றதுக்கு தகுந்தாற் போல் சில பரிகாரங்கள் சொல்லப்படும். அப்போது உங்களோட ஜாதகத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள், என் ஜாதகம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க, இருந்தாலுமே ஒரு பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், என் லைஃப்பில் எதுவுமே அமைய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் உங்களோட மைண்டில் இருந்துச்சுன்னா, போய் கொடுத்து நல்ல ஒரு ஜோதிடத்தை கொடுத்து எந்த மாதிரியான கிரகம் எனக்கு அஸ்தமனமாக இருக்குது, அதே மாதிரி எந்த கிரகங்கள்லாம் வந்து வக்ரமாக இருக்குது அப்படின்றத சொல்லி பார்த்து அதற்கு உண்டான பரிகாரங்கள், கோவில் பரிகாரங்கள்னு இருக்குது, அதற்குண்டான ஒரு கோவில் பரிகாரங்களை நீங்கள் செய்யும்போது மிகப்பெரிய லெவலில் உங்களோட வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். என்னதான் வந்து பல யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த கோச்சாரம் சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி வக்ர நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்களும் உங்களுக்கு அப்போ சப்போர்ட் பண்ணணும். அப்போ இந்த வக்ரம் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியே இருக்கும், கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு பலனும் இருக்கும். ஆனால் அவங்களோட லைஃப்பில் கிடைக்கவே கிடைக்காது, தள்ளி போய்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தில் தாமதம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் உண்டான காரணம் என்ன அப்படின்னா, அந்த வக்ர நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்களும் அஸ்தமனமான கிரகங்களும் தான். ஸோ இந்த 2 விஷயத்தை அடிப்படையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிங்க. இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு வந்து பதிவிடுறேன். எந்த மாதிரியான சில பரிகாரங்கள் செய்யும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் உயர்ந்துடலாம். ஜாதகமே பாதிப்பாக இருந்தால்
இருந்தாலும் எந்த மாதிரியான கிரகங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது நம்மளுக்கு உண்டான ஒரு பலன் என்பது கிடைக்கும், நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஜாதகமாக மாற்ற முடியும்னு சொல்லி கர்ணநாதனாக இருக்கட்டும், லக்னாதிபதியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சில பரிகாரங்கள் இருக்குது. பரிகாரம்னா சாதாரண பரிகாரம் கிடையாது, ரொம்ப எஃபெக்டிவான பரிகாரம். அடுத்தடுத்த வீடியோ பதிவில் இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். இன்றைக்கி வீடியோ பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அஸ்தமன கிரகங்களும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்களும் அதற்குண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி இதை தெரிந்தவர்கள், அதாவது இந்த வக்ரத்திற்கு உண்டான பரிகாரம் தெரிஞ்சவங்களும் அஸ்தமனத்திற்கு உண்டான பரிகாரம் தெரிஞ்சவங்களும் அவங்ககிட்ட நீங்கள் கேட்டு அந்த பரிகாரத்தை செய்யும்போது வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம். வணக்கம். என்னிடம் வைத்தியத்துக்கு வர்றவங்கள்ட்ட ஒரு நம்பிக்கை ஃபஸ்ட்டு இது பண்ணுறது இந்த ஃபோட்டோஸ் தான். இதை கொடுத்து முதல்ல அவங்கள பூஜை செய்ய சொல்லி இது பண்ணிவிட்டு மேக்ஸிமம் எல்லா நோய்க்குமே ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. அதனால தான் அது இது பண்ணுறேன். கொஞ்சம் அந்த ஃபோட்டோஸை அனுப்பிடுங்க. நன்றி.